ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து சென்னை கோயம்பேடுல இருந்து திருவெட்டியூருக்கு தான் போயிட்டுருக்கோம். திருவெட்டியூரில் இருக்கிற வடிவுடை அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிறோம். மெட்ரோவில் வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. திருவெட்டியூர் போகிறதுக்கு டைரெக்டாக நம்ம போக முடியாது. சென்ட்ரலில் இருந்து இறங்கி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி நம்ம போகணும். சென்ட்ரல்லேருந்து ஒரு 4-5 ஸ்டாப்ஸ் தான் வருது. இதே 40 rupees டிக்கெட்லேயே நம்ம போயிடலாம். சென்னை மெட்ரோ வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சின்னா சென்னை ஃபுல்லாக நம்ம போயிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ வந்தாச்சு திருவெட்டியூருக்கு. திருவெட்டியூர் தேரடின்னு இருக்கும். அந்த ஸ்டாப்பிங்கில் தான் நம்ம இறங்கணும். கோயிலுக்கு போகணுன்னா அந்த தேரடி ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு 5 minutesல அந்த கோயில் ரீச் ஆகிடலாம். நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. இதே பஸ்ஸில் வந்தால் 1.5 hours 2 hours ஆகிடும். மெட்ரோவில் வந்தது 45 minutesலேயே நம்ம இங்கே வந்து ரீச் ஆகியாச்சு கோயம்பேடுலேருந்தே. இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு கடல் தெரியும். இந்த கோயில் வந்து வட சென்னையில் இருக்குது. அங்கே பாருங்கள் கடல் தெரியுது. திருவெற்றியூரில் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயில்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயில் சக்தி பீடங்கள்லேயும் இந்த கோயில் ஒன்று. இந்த கோயிலுக்கு உள்ளே நுழையும் போது இந்த மாதிரி அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கிறது நம்ம காணலாம். இந்த கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே நிறைய கடைகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில். சென்னையில் புகழ்பெற்ற திருக்கோயில் இது. பழமையான திருக்கோவில். இந்த கோயிலுக்கு இந்த பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதின்னு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி சின்ன பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது நம்ம காணலாம். இதுதான் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வெளியிலேயே கார் பார்க்கிங், 2-wheeler பார்க்கிங்லாம் இருக்குது. அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களும் இங்கே இருக்கிறத நம்ம காண முடியுது. அங்கே பக்கத்துலேயே செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. நம்ம செப்பல் அங்கே விட்டுட்டு கூட போகலாம். வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. மிகவும் பழமையான திருக்கோவில். இத்திருக்கோவில் பல்லவர்கள், சோழர்கள், ராஷ்டிரிய கூடர்கள், விஜயநகர மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. ராஜேந்திர சோழன் என்ற மன்னன் இந்த கோவிலை விரிவுபடுத்தியுள்ளான். நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே வடிவுடையம்மன் சன்னதி இருப்பதை நாம் காணலாம். இதுதான் வடிவுடையம்மன் சன்னதி. இங்கே இந்த கோயிலில் 2 கொடிமரம் இருப்பதையும் நம்ம காணலாம். ரெண்டு கொடிமரம் இருக்கு. இங்கு உள்ள சிவபெருமான் புற்று மண்ணினால் ஆனவர். அதனால் இங்கே அபிஷேகங்கள் நடத்தப்படுவதில்லை. சந்தன காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது. இங்குள்ள நந்தியை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஹைட்டில் படி ஏறி தான் நம்ம போயிட்டு நந்தியை வணங்க முடியும். இங்கே வேறுங்க நந்தி இந்த மாதிரி மேலே ஏறி போய் தான் நந்தியை நாம் தரிசிக்க வேண்டும். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. முன்பொரு காலத்தில் வாசுகி என்ற நாகப்பாம்பு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. இந்த வாசுகி பாம்புக்கு அருள் புரிய சிவபெருமான் இங்கே வந்து புற்று வடிவில் தோன்றி அந்த வாசுகி பாம்பை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டார். இன்றளவும் சிவலிங்க திருமேனியில் வாசுகி பாம்பின் அடையாளம் இருப்பதை நாம் காணலாம்.
அதனால் இங்குள்ள சிவபெருமான் படம்பக்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயில் திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு இணையாக கருதப்படுகிறது. 1046ஆம் ஆண்டில் இங்கே 63 நாயன்மார்களின் வெண்கல சிலைகள் இங்கே நிறுவப்பட்டுள்ளன. நம்ம உள்ளே நுழையும் போது விநாயகருக்கும் தனி சன்னதி இருப்பதை நாம் காணலாம். சூரியன் சன்னதி, நால்வர் சன்னதி இருப்பதையும் நாம் இப்போது காண்கிறோம். முருகப்பெருமானுக்கும் இங்கே தனி சன்னதி இருக்கிறது. இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பெருசாக இருந்தது. இத்தலத்தில் உள்ள அம்மன் வடிவுடை அம்மன், திரிபுர சுந்தரி என்று அம்மன் அழைக்கப்படுகிறாள். இங்கு சக்தி பீடங்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும். தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் இத்திருக்கோவில். நாம் இப்போது காண்பது நட்சத்திர சன்னதி, சிவன் சன்னதி. இங்கே அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரிய சிவலிங்கங்கள் இங்கே உள்ளன. அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இங்கு உள்ள அந்த நட்சத்திரத்திற்குரிய சிவலிங்கங்களை வணங்கினால் மிகவும் நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய லிங்கம், பரணி நட்சத்திரத்திற்குரிய லிங்கம், விஷாகம், பூசம், அனுஷம், கேட்டை ஆகிய எல்லா நட்சத்திரத்திற்கும் உரிய சிவலிங்கங்கள் இங்கே இருப்பதை நாம் இப்போது தரிசிக்கிறோம். முன்பொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளயம் ஏற்பட்ட பிறகு பிரம்மா புதிய உலகம் படைக்க விரும்பினார். சிவபெருமான் தன் சக்தியினால் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்திலிருந்து நீரை உருவாக்கினார். அந்த நீரை சிவபெருமான் எடுத்ததால் திருவூற்றீசர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த வெப்ப நீர் ஒரு கோல நீராக மகிழ மரத்தடியில் சிவலிங்கமாக தோன்றியது. பிரளய நீரை ஊற்றி எடுத்ததால் இங்கு உள்ள சிவபெருமான் திருவூற்றீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரளயத்திற்கு பிறகு முதலில் தோன்றிய சுயம்பு லிங்கமானதால் இங்கு உள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுந்தரர் சிவபெருமானுடைய தீவிர பக்தர். அவர் சங்கிலியரை இங்கு உள்ள மகிழ மரத்தடியில் திருமணம் செய்து கொண்டு நான் உன்னை விட்டு பிரியேன் என்று வாக்களித்தார். அவர் வாக்களித்த பின் இத்தலத்தில் உள்ள எல்லையை தாண்டிய பிறகு அவர் வாக்கு மீறியதால் அவர் கண் பார்வையை இழந்தார் என்று இத்தலத்து வரலாறு கூறுகிறது. இங்கே காளி சன்னதி இருப்பதை நாம் காணலாம். இங்குள்ள காளி தியானத்தில் இருப்பது போன்ற தோற்றம் இருப்பதை நாம் காணலாம். இதுதான் காளியம்மன் சன்னதி. வளர்காளியம்மன் சன்னதி என்று இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில். இந்த வெளிப்பிரகாரத்தில் நாம் ஆகாசலிங்கம் இருப்பதையும் நாம் இப்போது காணலாம். இக்கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் வளர்காளி, ஆகாசலிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், காலாஸ்தீஸ்வரர் மற்றும் பைரவர், சுப்பிரமணியருக்கும் இங்கு தனி சன்னதிகள் இருப்பதை நாம் காணலாம். இங்கே நாம் இப்போது காண்பதுதான் ஆகாசலிங்கர் சன்னதி. இங்கே பைரவருக்கு எப்பவுமே நாய் வாகனமாக இருப்பதை நாம் காணலாம். ஆனால் இத்திருக்கோவிலில் பைரவருக்கு நாய் வாகனமாக இல்லை. பைரவர் நின்ற கோலத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். பைரவரை வணங்கினால் நமது மனபயம் நீங்கும்.
உங்களுக்கு முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நாம் இப்போது காண்பது சுப்பிரமணிய சன்னதியை. இக்கோயிலோட அமைப்பு கஜ புஷ்பக விமானம் என்று அழைக்கப்படுது. யானை உட்கார்ந்திருந்தால் பின்புறத்தில் பார்க்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த கோயிலின் தோற்றம். நாம் இப்போது காண்பது திருவொற்றீசர் சன்னதி. இங்கு சிவபெருமான் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தருகிறாரு. இது அருள்மிகு நந்தவனீஸ்வரர் சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்காரு. பக்கத்தில் நம் அன்னபூரணி அம்மனை தரிசிக்க முடியும். அழகான நந்தவனம் போல இங்கு மரங்கள் நடப்பட்டுள்ளன. இங்கு பலாப்பழம் கூட அழகாக இருக்கிறது நம்ம பார்க்கிறதுக்கு. நந்தவனத்துக்கு நடுவில் ஈசன் இருப்பதை நாம் காணலாம். மூலவர் சிவபெருமானை நாம் கவசமின்றி கார்த்திகை பௌர்ணமி அன்று 3 நாட்கள் தரிசிக்கலாம். மூலவர் இங்கு புற்று மண்ணினால் ஆனவர். அவருடைய கவசம் 3 நாட்கள், வருடத்திற்கு 3 நாட்கள் நீக்கப்படும். நாம் இப்போ திருவொற்றீசரை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே விநாயகர், முருகப்பெருமான், லக்ஷ்மி தேவிக்கு சன்னதிகள் இருப்பதை நாம் காணலாம். இதுதான் வட்டப்பாறை அம்மன் சன்னதி. கண்ணகி தான் வட்டப்பாறை அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். மதுரையை எரித்த பிறகு கண்ணகி இந்த திருவெற்றியூர் தலத்திற்கு வரும்போது மிகுந்த கோபம் கொண்டு இருந்ததாகவும், சிவபெருமான் வட்டப்பாறையின் மீது அமரச் செய்து கண்ணகியின் கோபம் தணிய செய்ததாகவும் இக்கோவிலின் வரலாற்றில் உள்ளது. சிவபெருமான் கண்ணகியை வட்டப்பாறை மீது அமரச் செய்து மூடியதால் இங்கு கண்ணகி வட்டப்பாறை அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். வாசுகி பாம்பின் வாலுக்கு கீழே வட்டப்பாறையில் அமர்ந்துள்ளதால் இங்கு வட்டப்பாறை அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள். இப்போது நாம் காண்பது நாகர் சன்னதியை. இதுதான் கோயில் திருக்குளம். இந்த கோயில் திருக்குளத்தின் அருகில்தான் மகிழ மரம் உள்ளது. அந்த மகிழ மரத்தின் அடியில்தான் சுந்தரருக்கு திருமணம் நடந்ததாகவும் கூறுவர். இப்போது நாம் காண்பது ஏகபாதர். இவைதான் சிவனை தான் ஏகபாதர் என்று அழைக்கிறார்கள். இந்த ஏகபாதர் சன்னதிக்கு அருகே சிவபெருமானின் காலடி தடம் இருப்பதையும் நாம் இத்திருக்கோவிலில் தரிசிக்கலாம். இங்கு உள்ள சிவபெருமான் இப்படிதான் நமக்கு காட்சி தருவார். தியாகராஜ சுவாமி. இங்கு உள்ள அம்பாள் இப்படிதான் நமக்கு காட்சி தருவார். வடிவுடை அம்மன். நான் வந்திருந்தது வெள்ளிக்கிழமை ஆனதால் இவ்வளவு கூட்டமாக இருந்தது. அம்மனுக்கு அபிஷேகம் முடிந்து 6:30 மணிக்கு தான் அம்மனின் நாம் தரிசிக்க முடிந்தது. கோயிலில் அவ்வளவு கூட்டம் இருந்தது வெள்ளிக்கிழமையானதால். இங்கே 100 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட்டும் விற்கிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சு நம்ம 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாகவே போய் தரிசிக்கலாம். அம்மனை அருகே உட்கார வைத்து தரிசிக்க வைக்கிறார்கள் 100 ரூபாய் டிக்கெட் இருந்தால். இங்கே இப்போது நம் மண்டபம் இருப்பதை நாம் காணலாம். இந்த ஏகபாத மூர்த்தி சன்னதிக்கு இந்த எதிர்க்கே சிவபெருமானின் காலடி தடம் இருப்பதையும் நாம் தரிசிக்கலாம். இதுதான் சிவபெருமானின் காலடி தடம். சிவபெருமானின் காலடி தடத்தை நாம் கண்ணில் ஒற்றிக்கொண்டு வணங்கிவிட்டு சிவபெருமானின் அருளை பெறலாம். நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொன்னால்
வாழ்வில் மென்மேலும் உயரலாம். இப்போது நாம் காண்பது வடிவுடையம்மன் சன்னதி. வடிவுடையம்மனையும் நாம் தரிசித்து வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. வடிவுடையம்மன் பேருக்கு ஏற்ற மாதிரியே. வெள்ளிக்கிழமை ஆனதால் இங்கே பாட்டு கச்சேரிலாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருவுடையம்மன் மேல்ஊரிலும் வடிவுடையம்மன் திருவெற்றியூரிலும் கொடியுடையம்மன் திருமுல்லை வாயிலிலும் வீற்றிருக்கின்றனர். இம்மூன்று தேவிகளையும் பௌர்ணமி நாளில் வந்து தரிசித்தால் வாழ்வில் நாம் மேன்மேலும் ஏற்றம் பெறலாம். முதலில் திருவுடையம்மனை தரிசித்துவிட்டு பின்பு வடிவுடையம்மனை தரிசித்துவிட்டு கடைசியாக கொடியுடையம்மன் திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியுடையம்மனை தரிசித்தால் மிகவும் நல்லது. முப்பெரும் தேவியரையும் ஒரே நாளில் பௌர்ணமி அன்று தரிசிக்க வேண்டும். இந்த கோயில் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயிலுக்கு வெளியில் வந்தோடனே நிறைய கடைகள் இருப்பதை நாம் காணலாம். காய்கறிகள் பழங்கள் எல்லாமே விற்கிறாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.